வணக்க மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சதத்தை விட அதுக்காகத்தான் நான் கவலையில் இருந்தேன். போட்டிக்கு பிறகு ருத்ராஜ் நெகிழ்ச்சி பேட்டி. அதாவது IPL T20 கிரிக்கெட் தொடரின் 46வது லீக் போட்டியில் ஹைதராபாத்தை 78 ரன்கள் வித்தியாசத்தில் நடப்பு சாம்பியன் CSK தோற்கடித்து உள்ளது. சேப்பாக்கத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் முதலில் விளையாடிய CSK 20 ஓவரில் 212 ரன்களை எடுத்தது. அதிகபட்சமாக கேப்டன் ருத்ராஜ் கேவார் 98 ரன்களும், டேரில் மிச்சல் 52 ரன்களும், சிவம் தூவே 39 ரன்கள் எடுத்த உதவியுடன் CSK அணி 3 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 212 ரன்களையும் எடுத்தது. அதனைத் தொடர்ந்து 213 ரன்களை சேசிங் செய்த ஹைதராபாத்துக்கு அபிஷேக் சர்மா 15 ரன்கள், டிராவிஸ் ஹெட் 13 ரன்கள், அன்மோல் பிரீத் சிங், டக்கோட் என டாப் 3 பேட்ஸ்மேன்களை தூசர் தேஷ்பாண்டே சொற்ப ரன்களில் காலி செய்தார். அதனால் ஏற்பட்ட அழுத்தத்தில் மிடில் ஆர்டரை லைடன் மார்க்கரம் 32 ரன்களும், நிதிஷ் ரெட்டி 15 ரன்களும், ஹென்ரி கிளாசன் 20 ரன்கள், அப்துல் சமத் 19 ரன்களில் அவுட் ஆகி ஏமாற்றத்தை கொடுத்தார்கள். அடுத்து வந்த வீரர்களையும் சொற்ப ரன்களில் காலி செய்த CSK 18.5 ஓவரிலேயே ஹைதராபாத்தை 134 ரன்களுக்கு சுருட்டி அபார வெற்றியை பெற்றுள்ளது. அந்த அளவுக்கு பவுலிங்கில் அசத்திய CSK சார்பில் அதிகபட்சமாக தூசர் தேஷ்பாண்டே 4 விக்கெட்டுகளும், முஸ்தபிர் ரஹ்மான் 2 விக்கெட்டுகள், 16 2 விக்கெட்டுகள் என இந்த வெற்றிக்கு 98 ரன்கள் அடித்து முக்கிய பங்காற்றிய கேப்டன் ருத்ராஜ் அவர்கள் ஆட்ட நாயகன் விருதையும் வென்றார். இந்த நிலையில் தான் சதத்தை தவறவிட்டதை விட 220 ரன்களை அடிக்க முடியவில்லை என்பதில் தான் அப்செட் ஆனதாக ருத்ராஜ் அவர்கள் போஸ்ட் மேட்ச் பர்சன்டேஜ் நேரத்தில் கூறியுள்ளார். அத்துடன் இந்த போட்டியில் ஜடேஜாவின் பவுலிங் திருப்புமுனையாக அமைந்ததாக தெரிவிக்கும் அவர், தோனி போன்ற சீனியர்களிடம் தாம் எதுவும் சொல்வதில்லை என்று கூறியுள்ளார். இது பற்றி அவர் பேசியது என்னன்னு பார்த்தோம்னா, ஈரப்பதமான சூழ்நிலைகளில் 70+ ரன்கள் வித்தியாசத்தில் வென்றது நல்ல செயல்பாடுகள். டாஸ் கிடைக்காதது நல்லதாக அமைந்து உள்ளது. சதத்தை பற்றி நான் சிந்திக்கவில்லை என்றும் 220+ ரன்கள் அடிக்க வேண்டும் என்று விரும்பினேன். இருப்பினும் கடைசி நேரத்தில் 4-5 ஷாட்டுகளை தவறவிட்டது எனக்கு ஏமாற்றமாக அமைந்தது. இன்னிங்ஸ் இடைவெளியின் போது அது வெற்றியில் வித்தியாசத்தை ஏற்படுத்துமோ என்று நினைத்து அப்செட் ஆனேன். நல்ல வேளையாக இந்த இலக்கை வெற்றி பெறுவதற்கு போதுமானதாக இருந்து உள்ளது. கடந்த போட்டியில் நாங்கள் சில தவறுகளை செய்தோம். ஆனால் இந்த போட்டியில் எங்கள் ஃபீல்டிங் நன்றாக இருந்தது என்றும், இம்பாக்ட் வீரர் விதிமுறையால் வெற்றிக்கான ஸ்கோர் இது என்பது உங்களுக்கு தெரிவதில்லை. எனவே எப்போதும் நீங்கள் 200 ரன்கள் எக்ஸ்ட்ராக எடுக்க வேண்டும். பவர் பிளேவில் விக்கெட்டுகளை எடுத்தால்தான் எதிரணியை விக்கெட்டுகளை பின்னோக்கி நடக்க வைக்கலாம். இன்று அதனை செய்த தேஷ்பாண்டாவின் கடின உழைப்புக்கு பரிசு கிடைத்து உள்ளது என்றும், அதே போல ஈரப்பதமான சூழ்நிலையில் ஜடேஜா 20 ரன்கள் மட்டுமே விட்டுக் கொடுத்து போட்டியில் திருப்பு முனையாக அமைந்து உள்ளது என்றும், சீனியர் வீரர்களிடம் என்ன செய்ய வேண்டும் என்பதை சொல்ல முடியாது. எனவே நீங்கள் இருக்கையின் பின்னாடி அமர்ந்து கொண்டு அவர்கள் வேலையை செய்ய வேண்டும் என்று கூறியிருந்தார் ருத்ராஜ். மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.